உடஞ்ச எலும்பை கூட ஒட்ட வைக்கிற அளவுக்கு மருத்துவ குணம் அதிகம் இருக்க பிரண்டையில ரொம்ப டேஸ்டியா காரக்குழம்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருந்து தேவையான அளவு பிஞ்சு பிரண்டையா ஒடிச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. பிரண்டையோட சாறு கையில படாம இந்த மாதிரி பிரண்டையோட 4 மூலையில இருந்து நாரை உரிச்சு எடுத்துட்டீங்கனாலே கையில ஊறல் இருக்காது. தேவைப்பட்டா கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்குங்க. இப்ப பிரண்டை இந்த மாதிரி பொடிப்பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து நறுக்கி வச்சிருக்க பிரண்டையை சேர்த்து நல்லா சுருள வதக்கி தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப அதே கடாயில இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு நம்பர் போட்டு கடுகு நல்லா புரிஞ்ச உடனே வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்ப இது கூட நீலாவக்கில் நறுக்குன சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கிங்க. வதக்கி வச்சிருக்க பிரண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில நல்லா வேக விடுங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த பிரண்டை குழம்பு நீங்களும் இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க.